நீதான் என்னும் புலத்துல முத்து பண்ணிருப்பாரு. அவங்களுடைய சின்ன வயசுக்கு அந்த பாட்டு வரும்போது வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்து ஆடுதுன்னு எழுதியிருப்பாரு. பொண்ணும் பையனும் பிரேக்கப் பண்ணும்போது சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக. ஒரு கதையை முழுசா சொல்லணும்னா வெவ்வேறு சூழ்நிலை ஒரே லிரிசிஸ்ட் எழுதும் போது அது முத்துக்கு நல்லா அமைஞ்சது. நிறைய கமர்ஷியல் படமாவும் இருக்கட்டும், இல்லைன்னா செவன்ஜி ரெயின்போ காலனி படமா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இது இம்பார்ட்டன்ட் தோணுது? முத்து அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்னு அது கண்ணதாசன், வைரமுத்து, முத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா 3 பேருமே அந்த முழு பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க. அப்படி அமையணும். ஒரு கலையா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள ஒருத்தரோட விஷன்ங்கிறது வந்து விழும்போது ரொம்ப நல்லது. ஆனால் கலை வந்து இங்கே ஒரு தொழில் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு படத்தில் 5 பாட்டுனா 5 பேருக்கு அதில் வாய்ப்பு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது அறிமுக நட்டம் எனக்கு கிடைச்சது. அவரோட விஷன் எனக்கு அப்படி தொத்திக்கிச்சு. அப்படி பண்ணாங்க. ஆமா, அது அவர் வாண்டடா பண்ணது. உதயகீதம் அப்படி. ஆமா, ஒரு கலையா இப்போ ஸ்கிரீன் பிளேங்கிறது, இந்த திரைப்படங்கிறது ஒரு கலை. அதுக்கு எப்படி ஒரு இயக்குனரோட விஷன் திரைக்கதையில் இருக்கோ அதே மாதிரி பாடல்களுக்குள்ள ஒருத்தரோட அந்த தூரத்து பார்வை இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அப்படி தோணும். அதுவும் பாடல் மூலமா கதை சொல்ற படங்களா இருந்ததுன்னா ஒரே ஆள் ஏன்னா எனக்கு முத்து எழுதும்போது தெரியுது. நிறைய இப்ப நான் நல்லது சொன்னேன் தொட்டி ஜெயால. நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரே படத்துல 3 பாட்டுல ஒரே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த டைரக்டர் அந்த லிரிக்ஸை கவனிக்காம விட்டதுனால லிரிக்ஸ் தெரியாது, அவங்க தனித்தனியா எழுதுறாங்க. அப்படின்னா ஒருத்தரே எழுதுனா இன்னும் பெட்டர்னு தோணுது. அப்படி நின்ன பாடல்கள் தான் நாமுத்துக்கு வந்து மிகப்பெரிய பேரிய அவருக்கு இடையில பாலாஜி சக்திவேல் வந்து அவரோட படம் கல்லூரி, காதல், வழக்கு எல்லாத்துக்குமே நாமுத்துக்குமா தான் எல்லா பாடல்களையுமே எழுதிப்பாரு. ராம் அப்படிதான் பண்ணிருக்காரு. சில ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய பேர் எழுதுனாங்க காதல் கோட்டையில துருவதர். அதுக்கப்புறம் வந்த படம் செவன்ஜி ரெயின்போ காலனி இருந்து அவர் தொடர்ந்து புதுப்பேட்டையெல்லாம் அவர் தான் எழுதினாங்க. அது முழு பாடல் வரும்போது அந்த கவிஞருடைய பாடலாசிரியருடைய அந்த தெரிய வரும். டைரக்டரோட விஷனும் இவரோட விஷனும் ஒன்னா ஒரே பாதையில போகும்போது அந்த பாட்டு ஆல்பமே ஹிட் ஆகுது.